ஸ்துதி சதகம்ல 31ல இருந்து 60 வரைக்கும் ஸ்லோகம் இந்த வீடியோல பார்க்கலாம். 31st ஸ்லோகம். மரகத ருச்சாம் பிரத்யாதேசம் மகேஸ்வர சக்ஷுஷாம் அமிர்த லஹரி பூரம் பாரம் பவாக்கிய பயோநிதேஹே சுச்சரித ஃபலம் காஞ்சி பாஜக, அந்த ஜோவை ஜஹ சொல்லணும், பாஜக ஜனஸ்ய பச்சேலிமம் ஹிம ஷிகரினோ வம்சஸ்ய, அந்த எய்ய யா பிளஸ் ஏவா பிரிக்கணும். சோ ஹிம ஷிகரின வம்சஸ்ய, அப்புறம் ஏகம் ஏகம் வதம்சம் உபாஸ்மஹே. சோ அதாவது இங்க என்ன சொல்றான்னா, மரகத பச்சைக்கு சமமான காந்தியோட இருக்கக்கூடியதும் மகேஸ்வரனோட கண்களுக்கு அமிர்தமாக இருக்கக்கூடியதும் அந்த சம்சார சமுத்திரத்துக்கு கரையாக இருக்கக்கூடியதும் காஞ்சி ஜனங்களோட அந்த பலமாக இருக்கக்கூடியதும் ஹிமவானோட வம்சத்துக்கு முக்கிய அலங்காரமா இருக்கக்கூடிய ஒரு வஸ்துவ காமாட்சிய உபாசனை பண்ற அப்படின்னு சொல்றார். மரகத ருச்சாம் பிரத்யாதேசம் மகேஸ்வர சக்ஷுஷாம் அமிர்தலஹரி பூரம் பாரம்பவாக்கிய பயோநிதேஹே சுச்சரித ஃபலம் காஞ்சி பாஜக ஜனஸ்ய பச்சேலிமம் ஹிமஷிகரினோ வம்சஸ்ய ஏகம் வதம் சமுபாஸ்மஹே. அடுத்தது பிரணமன தினாரம்பே கம்பா நதி சகி தாவகே சரச கவிதோன்மேஷஹ பூஷா சதாம் சமுதஞ்சிதஹ பிரதிபட மகா பிரௌட புரோத்யத் கவித்வ குமுத்வதீம் நயதி தரசா நித்ரா முத்ராம் நகேஸ்வர கன்யகே. அதாவது அந்த ஒன்ன நமஸ்காரம் பண்ண உடனேவே சத்துக்களா இருக்கக்கூடிய கவிகளுக்கெல்லாம் அந்த சரச கவிதையா இருக்கக்கூடிய சூரியன் உதிச்சு எதிரிகளோட கவிதையா இருக்கக்கூடிய அந்த ஆம்பல் புஷ்பத்தை வாடி கண்மூட பண்ணிடுறது அப்படின்னு சொல்றா. அதாவது மலையரசனோட மகளா இருக்கக்கூடிய தேவிய நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிச்ச நாள் முதல்லயே என்ன ஆயிடுறதா, அந்த மாதிரி நல்ல எண்ணங்களோட இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு சுவையான கற்பனைகள் நிறைந்த அந்த கவிதைகள்லாம் எப்படி வந்துருதுன்னா பிரவாகம் மாதிரி ஏற்பட ஆரம்பிச்சிடுறதாம். அப்படிப்பட்ட அந்த உதய சூரியனை மாதிரி இருக்கக்கூடிய கவிதை எழுதுறவாக்கிட்டக்க யாரு ஒருத்தர் விரோதம் வச்சுக்கிறாளோ சூரியனோட எதிரில அள்ளி இருந்தா எந்த நிலைமை வருமோ அந்த நிலைமை இவாளுக்கு வந்துடுறது அப்படின்னு சொல்றா. பிரணமனதினாரம்பே கம்பாநதி சகிதாவகே சரச கவிதோன்மேஷஹ பூஷா சதாம் சமுதஞ்சிதஹ பிரதிபட மகாப்ரௌட புரோத்யத் கவித்வ குமுத்வதீம் நயதி தரசா நித்ரா முத்ராம் நகேஸ்வர கன்யகே. அது ஷமித ஜடிமாரம்பா கம்பா தடி நிகடேச்சரி நிஹித துரித ஸ்தோமா சோமார்த முத்ரித குந்தலா ஃபலித சுமனோ வாஞ்சா பாஞ்சாயுதி பரதேவதா சஃபலயது மே நேத்ரே கோத்ரேஸ்வர பிரியநந்தினி. அப்படின்னாக்க பஞ்சாயுதம் தரிச்சுண்டு அந்த பரதேவதையாக இருக்கக்கூடியவளும் அஜ்ஞானத்தை போக்கி பாவத்தை நாசம் பண்ணக்கூடியவளும் சத்துக்களோட அந்த மனோரதத்தெல்லாம் பூர்த்தி செய்யக்கூடியவளும் அர்த்தச்சந்திர சிரோபூஷணமா இருக்கக்கூடிய காமாட்சியானவள் எனக்கு தரிசனம் கொடுத்து என்னோட கண்களையும் புண்ணியமாக ஆக்கணும் அப்படின்னு சொல்றா. அதாவது யாரெல்லாம் அந்த காமாட்சி தேவிய தேடி போறாளோ அவளோட மனசுல இருக்கக்கூடிய அஜ்ஞானம் ஜடத்தன்மை இது எல்லாம் ஏற்படாம தடுக்கக்கூடியவளும் தீவினைகள் ஏதாவது இருந்தா அதை முழுக்க அழிக்கக்கூடியவளும் பிறைச்சந்திரனை சூடினவளும் நல்லவாளோட விருப்பங்கள் எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடியவளும் 5 ஆயுதங்களை கையில ஏந்தினவளும்
மலையரசனோட அன்பான மகளும் கம்பா நதி தீரத்துல இருக்கக்கூடிய அந்த தேவி என்னோட தரிசனத்துக்கு எனக்கு ஒருவேளை அவ என் கண்களுக்கு அகப்பட்டான்னா எனக்கு 2 கண்கள் கிடைச்சதுக்கு பலன் எனக்கு கிடைக்கும். शमित जडिमारम्बा कम्पातटी निकटे चरी निहित दुरितस्तोमा सोमार्दमुद्रित कुन्तला फलित सुमनो वाञ्छा पाञ्चायुधि परदेवता सफलयतु मे नेत्रे गोत्रेश्वर प्रियनन्दिनी. ममतु दिशना पीड्या जाड्यातिरेक कथं त्वया कुमुद सुषमा मैत्री पात्री वतंसित कुन्तलां जगति शमित स्तंभां कंपा नदी निलयामसौ श्रयति गलत्तंद्रा चंद्रावतंस சதர்மினி. சோ என்னோட மனசானது கம்பா நதி தீரவாசினியும் பாப சமூகம் எல்லாத்தையும் போக்கக்கூடியவளும் சந்திரனை சிரோபூஷணமாக வச்சிருக்க கூடியவளும் அந்த சந்திரசேகர பத்தினியுமா இருக்கக்கூடிய காமாட்சியவே எப்பவுமே ஆசிரியிச்சு என்னோட மனசு இருக்கிறதுனால அந்த ஜாடியம்னு சொல்லக்கூடிய கெட்ட குணத்துல என்னோட மனசு எப்பவுமே போகாது அப்படின்னு சொல்றா. சோ இந்த மாதிரி எப்பவுமே சந்திரனை சூடின அவளோட அவகிட்டயே என்னோட மனசு இருக்கிறதுனால என்னோட அறிவை சூழறதுக்கு யாராலையும் முடியாது. அதனால அந்த மாதிரி இருக்கக்கூடிய தேவியவே நம்ம எப்பவுமே துதிச்சுட்டே இருக்கலாம். मम तु दिशना पीड्या जाढ्यातिरेक कथं त्वया कुमुद सुषमा मैत्री पात्रीवतंसित कुन्तला जगति शमितस्तंभां कंपा नदी निलयामसौ श्रयति हि गलत्तंद्रा चंद्रावतंस सदर्मिनी. அடுத்தது பரிமல परिपाकोद्रेकं पयोमुचि कांचने शिखरिणी पुनर्द्वैती भावं शशिन्यरुणादपम् अपि च जनयन् कंपोहो அந்த இர வந்து ஹோ போட்டுக்கணும். कंपोहो लक्ष्मीं अनम्बुनि कोप्यसौ कुसुम धनुष कांची देशे चकास्ति पराक्रमः. அந்த காஞ்சி தேசத்துல பிரகாசிக்க கூடிய காமாட்சியானவள் மன்மதனோட அதிசயமான அந்த சாமர்த்தியமான ரூபமாக இவதான் இருக்கா. அவளோட கேசமா இருக்கக்கூடிய மேகத்துல உயர்ந்த வாசனையும் அப்புறம் ஸ்தனம்னு சொல்லக்கூடிய மேரு பர்வதத்துல இரட்டிப்பும் முகம்னு சொல்லக்கூடிய சந்திரன்ல சூரியகாந்தியும் ஜலமில்லாத இடத்துல உண்டான சங்கு மாதிரி இருக்கக்கூடிய கழுத்து உள்ளவளாக காஞ்சிபுரத்துல இவதான் பிரகாசிக்கிறா அப்படின்னு சொல்றான். அதாவது அவளோட கூந்தல் வந்து அவ்வளோ வாசனையா இருக்கான். மேருமலையே 2ஆ பிளந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மார்பகங்களோட இருக்கக்கூடியவளும் சூரிய ஒளிக்கிரணங்களையே வந்து பிரகாசிக்க செய்யக்கூடியவளும் நீரில்லாத இடத்துல ஒரு சங்கு வந்தா எப்படி இருக்குமோ சங்கு மாதிரி கழுத்தோட இருக்கக்கூடிய அந்த தேவி காஞ்சிபுரத்துல புஷ்பபானனா இருக்கக்கூடிய மன்மதனோட வெற்றியே வடிவெடுத்தா மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்றான். பரிமல பரிபாகோத்ரேகம் பயோமுச்சி காஞ்சனே शिखरिणी पुनर्द्वैती भावं शशिन्यरुणादपम् अपि च जनयन् कंपोः लक्ष्मीमनम्बुनिकोऽप्यसौ कुसुमधनुषः काञ्ची देशे चकास्ति पराक्रमः तद् पुरधमयितुर्वामोत् संगस्थलेन रसज्ञया सरस कविता भाजां कांचीपुरो दर सीमया तट परिसरैर् निहाराद्रेर् वचोबिर कृद्रिमैः किमिव न तुलामस्म चेतो महेश्वरि गाहते
இங்க வந்து என்னோட அந்த மனதானது மகேஸ்வரனோட அந்த இடது மடியோடையும் சரச கவிகளோட அந்த நாக்குகளோடையும் காஞ்சி நகரத்தோட எல்லையோடையும் ஹிமாலயத்தோட கரையோடையும் வேதங்களோட ஏன் வந்து சாமியம் அடைய மாட்டேங்கிறது அப்படிங்கிறது, ஏன் என்னோட மனசு அங்கெல்லாம் போய் எப்பவுமே சேர மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்றார். அதாவது இங்க எங்கெங்கெல்லாம் அம்பாள் இருக்கா சொல்றா, பரமசிவனோட இடது மடியில உட்கார்ந்துட்டு இருக்கா, அதே மாதிரி காமேஸ்வரனோட இடது மடியிலையும், அப்புறம் கவிமழை பெய்யக்கூடிய அந்த கவி கவி பாடக்கூடியவளோட நாக்குலையும் காஞ்சிபுரத்துல மத்திய பாகத்துல கோவில் கொண்டிருக்காளாம். சோ இந்த மாதிரி இமயமலையோட விசாலமான இடங்கள்ல இருக்கா. சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இவளோட இடத்துல இவளோட கிட்ட என்னோட மனசு வந்து ஏன் அங்கெல்லாம் போக மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்லி கேக்குறார். புரதமயி துர்வாமோத் சங்கஸ்தலே நரசஜ்ஞயா சரச கவிதா பாஜாம் காஞ்சிபுரோதர சீமயாம் तटपरिसरैर्निहाराद्रेर् वचोभिरकृद्रिमैः किमिव नु तुला संसत् चेतो महेश्वरि गाहते किमिव न तुलामस्मत् किमिव न तुलामस्मत् சேதோ மகேஸ்வரி காகதே. இந்த இடத்துல சரச கவிதா பாஜாம் காஞ்சி புரோதர சீமையா அப்படி வரும். காஞ்சி புரோதர, அதுக்கப்புறம் தான் சீமையா வரணும். ஓகேவா? நெக்ஸ்ட் நயன யுகலி நயன யுகலி மாஸ்மா கீனம் கதானு ஃபலே கிரஹீம் விதததி கதௌ வியாகுர்வானா கஜேந்திர சமத்கிரியாம் மரகத ருச்சோ மாஹே ஷானா கணஸ்தன நம்ரிதாக சுக்ருத விபவா பிராஞ்சக காஞ்சிவதம்ச துரந்தராக. சோ கஜம் மாதிரி நல்ல கம்பீரமாக அந்த ஒரு யானையோட நடை மாதிரி இருக்கக்கூடியவளும் ஸ்தனபாரத்தினால வணங்கக்கூடியதும் காஞ்சி நகரத்துக்கு வந்து அலங்காரமாக இருக்கக்கூடிய மகேஸ்வரனோட புண்ணிய விசேஷங்கள் காமாட்சி எப்போ என்னோட கண்களை பயனடைய செய்வா, எப்போ நான் அந்த காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய காமாட்சிய பார்க்க போறேனோ, அம்பாலோட அந்த ஸ்தன பாரங்களால அவளோட இடுப்பு எப்படி இருக்குன்னா வளைஞ்சு போயிருக்குமா, அதனால அந்த அம்பாளை பார்க்கும்போது சற்றே வளைஞ்சு திருமேனியோட தான் அம்பாள் இருப்பாளாம். சோ அந்த மாதிரி பரமசிவன் வந்து பண்ணின ஃபுல் புண்ணியத்தோட ஒரு குவியல் தான் காமாட்சி, அதனாலதான் கிடைச்சிருக்கா. அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அந்த காமாட்சிய என்னோட கண்கள் எப்ப பார்க்குமோ அப்படின்னு கேக்குறாரு. நயனயுகலீ மாஸ்மாகீனாம் கதானு ஃபலே கிரஹீம் விதததி கதௌ வியாகுர்வானா கஜேந்திர சமத்கிரியாம் மரகதருச்சோ மாஹேஷானா கணஸ்தன நம்ரிதாக சுக்ருத விபவா பிராஞ்சக காஞ்சிவதம் சதுரந்தராக. நெக்ஸ்ட் மனசிஜ யஷப் பாரம்பரியம் மரந்த ஜரீசுவாம் கவிகுலகிராம் கந்தம் கம்பாநதி தடமண்டனம் மதுர லலிதம் மத்கம் சக்ஷுர் மனிஷி மனோகரம் புரவிஜயின சர்வஸ்வம் தத் புரஸ்குருதே கதா. சோ மன்மதனோட அந்த ஒரு மன்மதனுக்கு கியாதி மாதிரி இருக்கக்கூடியவரும், அதாவது மன்மதனோட புகழாக இருக்கக்கூடியவளும், கவிகளோட வாக்குகளுக்கு மூலமாக இருக்கக்கூடியவளும், யோகிகளோட மனசுல இருக்கக்கூடியவளும், பரமேஸ்வரனோட எல்லாமாக இருக்கக்கூடிய அந்த காமாட்சி தேவி எப்பதான் என்னோட கண் முன்னாடி வந்து தோன்றுவாளோ அப்படிங்கிற. मनसि जयशः पारम्पर्यं मरन्दजरीसुवां कविकुलगिरां कन्दं कम्पानदीतटमण्डनं मधुरललितं मत्तं चक्षुर्मनीषि मनोहरं पुरविजयिनः सर्वस्वं तत्पुरस्कुरुते कदा. அடுத்தது शिथिलित तमो लीलां
நீலாரவிந்த விலோச்சனாம் தகன விலசத் பாலாம். இந்த இடத்துல வந்து ஸ்ரீ காமகோட்டி உபாஸ்மகே சொல்லணும். அந்த லீலா கதாக்கு பதிலா ஸ்ரீ காமகோட்டி உபாஸ்மகே. அடுத்தது கரதிருத கரதிருத லசச்சூலாம் காலாரி சித்தஹராம் பராம். அப்புறம் மனசிஜ கிருபாலீலாம் லோலால காமலி கேக்ஷனாம். லோலால காமலி கேக்ஷனாம் அதுதான் சொல்லணும். சோ அஜ்ஞான இருட்டை நீக்கக்கூடியவளும் கருத்த காந்தியோட இருக்கக்கூடிய நேத்திரங்களோட இருக்கக்கூடியவளும் நெத்தியில நெருப்பு கண் படைச்சவளும் சூலாதாரிணியும் பரமசிவனோட அந்த மனசுக்கு இதமானவளுமா இருக்கக்கூடிய அந்த தேவதையா இருக்கக்கூடிய காமாட்சிய நம்ம எல்லாருமே வந்து நன்னா உபாசனை பண்ணணும் அப்படின்னு சொல்றான். ஷிதலித தமோ லீலாம் நீலாரவிந்த விலோச்சனா தகன விலசத்பாலாம் ஸ்ரீகாம கோட்டிமுபாஸ்மஹே. கரதிருதலசச்சூலாம் காலாரி சித்தஹராம் பராம் மனசிஜ கிருபாலீலாம் லோலால காமலிகேக்ஷனாம். அடுத்தது இது கொஞ்சம் மாறும், ஒரு ராகம் மாறும். கலா லீலா ஷாலா கவிகுல வச்ச கைரவ வணி ஷரஜோத்ஸ்னாதாரா சஷதர சிசு ஸ்லாக்கிய முகுட்டி புனீதேன கம்பா புலின தட சௌஹார்த தரலா கதா சக்ஷுர் மார்க்கம் கனக கிரிதானுஷ்க மகிஷி. அதாவது 64 கலைகளுக்கும் லீலா மண்டபமாக இருக்கக்கூடியவளும் கவிகளோட வாக்குக்கு சரத்கால சந்திரிகை மாதிரி இருக்கக்கூடியவளும் இளம் சந்திரனால இருக்கக்கூடிய சிரச இளம் சந்திரன் தலையில வச்சுட்டு இருக்கக்கூடியவளும் கம்பா நதி தீர மணல் திட்டுல சஞ்சரிக்கிறதுல ரொம்ப ஆசையோட இருக்கக்கூடியவளும் மேருமலைய ஆயுதமாக கொண்டிருக்கக்கூடிய அந்த பகவானோட இவளா இருக்கக்கூடிய காமாட்சி எப்பதான் என்னோட நேத்திர மார்க்கத்தை பரிசுத்தமாக்குவாளோ அப்படின்னு கேக்குறார். கலா லீலா ஷாலா கவிகுலவச்ச கைரவவனி शरज्योत्स्नाधारा शशधर शिशु श्लाक्य मुकुटी पुनीतेन कंपा पुलिन तट सौहार्द तरला कदा चक्षुर्मार्गं கனககிரிதானுஷ்க மகிஷி. சோ இது வரைக்கும் ஒரு தடவை நான் சொல்லிடுறேன், நீங்களும் என்னோட சேர்ந்து சொல்லுங்க ஒரு தடவை. मरकदरुचां प्रत्यादेशं महेश्वर चक्षुषाम् अमृतलहरीपूरं पारम्भवाक्यपयोनिदेहे सुचरितफलं काञ्चीबाजः जनस्य पचेलिमं हिमशिखरिणो वंशस्य एकं वतं समुपास्महे प्रणमनदिनारम्भे कम्पानदी सकितावके सरसकवितोन्मेषः पूषा सतां समुदञ्चितः प्रतिभटमहाप्रौढ प्रोद्यत्कवित्वकुमुद्वतीं नयति तरसा निद्रा मुद्रां नकेश्वर कन्यके शमितजडिमारम्भा कम्पातटी निकटे चरी निघतदुरितस्तोमा सोमार्दमुद्रितकुन्तला फलितसुमनो वाञ्छा पाञ्चायुधी परदेवता सफलयतु मे नेत्रे गोत्रेश्वर प्रियनन्दिनी मम तु दिशना पीड्या जाढ्यातिरेक कथं त्वया कुमुदसुषमा मैत्री पात्रीवतं सितकुन्तलां जगति शमितस्तम्भां कम्पानदी निलयामसौ श्रयति हि गलत्तन्द्रा चन्द्रावतं ससधर्मिणीं
परिमल परिपाकोद्रेकं पयोमुचि काञ्चने शिखरिणि पुनर्द्वैती भावं शशिन्यरुणातपम् अपि च जनयन् कम्पोः लक्ष्मीमनम्बुनिकोऽप्यसौ कुसुमधनुषः काञ्चीदेशे चकास्ति पराक्रमः उरदमयि दुर्वामोत् सङ्गस्थलेन रसज्ञया सरसकविता भाजां काञ्चीपुरोदरसीमया तटपरिसरैर्निहाराद्रेर्वचोभिरकृद्रिमैः किमिव न तुलामस्मत् चेतो महेश्वरि गाहते नयनयुगलीमास्माकीनां कथानुफले ग्रही विदधति गतौ व्याकुर्वाणा गजेन्द्रचमत्क्रियाम् मरकतरुचो माहेशाना घनस्तननमृताः सुकृतविभवाः प्राञ्चः काञ्चीवतं सदुरन्तराः मनसि जयशः पारम्पर्यं मरन्दजरीसुवां कविकुलगिरां कन्दं कम्पानतीतटमण्डनं मधुरललितं मत्कं चक्षुर्मनीषि मनोहरं पुरविजयिनः सर्वस्वं तत्पुरस्कुरुते कदा शिथिलिततमोलीलां नीलारविन्दविलोचना दहनविलसत्फालां श्रीकामकोटिमुपास्महे करधृतलसच्चूलां कालारिचित्तहरां परां मनसि च कृपालीलां लोलालकामलिकेक्षणाम् कलालीलाशाला कविकुलवच कैरववनी शरज्योत्स्नाधारा शशधर शिशुश्लाक्यमुकुटी पुनीतेन कम्पा पुलिनतटसौहार्दतरला कदा चक्षुर्मार्गं कनकगिरिदानुष्कमहिषी।